இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா கோகோனட் மில்க் சிக்கன் கிரேவி ரெசிபி. இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவையான ரெசிபி என்னென்னு பார்த்துப்போமா. 20 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 வெங்காயத்தை நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்காது. இப்போ வந்து 4 பச்சை மிளகா வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா கொஞ்சமாக, அந்த இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் சிக்கனை வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து அந்த வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சோம்னா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சிக்கனோட மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பிரியாணி இலை, பட்டைலாம் எடுத்து வச்சுருப்போம். ஒரு வானலில் வந்து எண்ணெயை ஊற்றி இப்போ வந்து இந்த பிரியாணி பட்டைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து நம்ம அதில் எண்ணெயில் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடணும். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சிக்கனை வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம அதில் கொட்டிடலாம். இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணியை ஊற்றாமல் தேங்காய் பால் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அதில் தண்ணியும் ஊற்றக்கூடாது, தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. லைட்டாக உப்பு தூவி விட்டுடலாம். நம்ம இது மூடி வச்சிடலாம். நம்ம மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. நல்லா கொதிக்கும். 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணிலாம் விட இந்த மாதிரி வரும். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி தான் கொதிக்கும். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.